மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு 4 கிரக சேர்க்கைகள் பிப்ரவரி 1ஆம் தேதி இருக்கக்கூடிய பலன்கள் மேஷ ராசிக்கு என்ன விதமான யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. இது ஒரு நெருப்பு தத்துவ ராசி. ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது ராசிநாதன். மேஷத்தை பொறுத்தவரை செவ்வாய் ரொம்ப பலமா இருக்கணுங்க. அப்பதான் யாருக்கிட்டையும் அடிபணிஞ்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய் பலவீனம் ஆயிட்டா இதுக்கு மேல எதுக்குடா வாழ்றோம் அப்படிங்கிற சலிப்பு எப்பவோ தட்டி போயிடும். இந்த ராசியை பொறுத்தவரையும் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, இந்த 4 கிரகத்தோடைய செயற்கைகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. இது தொழில் ஸ்தானத்துல இருக்கு, 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல இருக்கு. என்ன மாதிரியான பலன்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபேஸ் பண்ண போறீங்க, இதனால என்ன ஒரு யோகம் ஒரு அவயோகம் நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல எந்த ஒரு விஷயத்தையுமே கொடுக்கறதுக்கு தசாநாதன் சப்போர்ட் பண்ணணும், புத்திநாதன் சப்போர்ட் பண்ணணும், கோச்சாரம் சப்போர்ட் பண்ணணும். இது எல்லாமே சேர்ந்ததான் பிறந்த கால ஜாதகம். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னா பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு 100% சொல்யூஷன் அப்படிங்கிறத கொடுக்கும். நம்ம இப்போ சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் அனைத்துமே 20 to 30%, அதுவும் உங்களுக்கு அங்கே கிரகங்கள் எதுவும் இல்லாத பட்சத்தில் அது வேலை செய்யும். இல்லைன்னா அதனுடைய மதிப்பு ரொம்ப 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 கம்மி அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. மேஷராசி மற்றும் மேஷ லக்னம் இது ஒரு நெருப்பு தத்துவ ராசிங்க. 12 ராசிக்கு முதன்மையான ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம். இவங்க இருக்கிற இடத்துல எப்போவுமே கலகலப்பு, சந்தோஷம், ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். பாசிட்டிவான இடத்துல தான் இவங்க இருப்பாங்க. ஒரு விஷயம் நெகட்டிவ் நடக்குன்னா அந்த இடத்துலேருந்து முதல் வெளியே வர்றதுக்கு ஓடி வந்துடுவாங்க. மேஷத்தை பொறுத்தவரையும் ஒரு தடவை நெகட்டிவ் ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காலம் ஃபுல்லாக இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ரொம்ப கெத்தான ராசி, எல்லாரையும் நம்பக்கூடிய ராசி, இன்னைக்கு அனாதையாக இருக்கக்கூடிய ராசி. என்னங்க டக்குன்னு அனாதைன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. இந்த ராசியை பொறுத்தவரையும் பாருங்க, குரு மட்டும்தான் ஒரு யோகக்காரர். சூரியன் ஒரு 5ஆம் அதிபதி, கொஞ்சம் நல்லவர் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் இந்த ராசியை பொறுத்தவரையும் குருவும் நல்லா இருக்கணும், சூரியனும் நல்லா இருக்கணும், ராசியாதிபதி நல்லா இருக்கணும். ஆனால் இந்த ராசியாதிபதி கோச்சாரத்தில் இந்த குரு சூரியன் எல்லாமே நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. எல்லா விஷயமுமே ஃபெயிலியர். ஏதாவது ஒன்று நடந்தால் பரவாயில்ல, எல்லா விஷயம் ஃபெயிலியர்னா அன்புக்கு பண்புக்கு மட்டும்தான் இன்றைக்கி நான் பயந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி எல்லா சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஆயிடுச்சு. பேசுறது நீங்கள் என்ன பேசினாலும் இந்த நேரத்தில் அப்படியே தூக்கி மடித்து ஓரமாக உட்கார வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களே. கிரகங்கள் தங்களுடைய வேலையை செய்து அப்படிங்கிறது மேஷராசியை பொறுத்தவரை இன்றைக்கி நல்லா அக்கம் பக்கத்தில் எல்லாமே இன்றைக்கி உங்களை பற்றின பேச்சு. ஏன்னா பொதுவாகவே அக்கம் பக்கம் அப்படிங்கிறது மேஷத்துக்கு துளியும் ஆகாது. நீங்கள் என்ன வேணாலும் பழகுங்க, எப்படி வேணாலும் பேசிங்க, சந்தோஷமாக சிரிங்க, எல்லாமே சொல்லுங்க. ஆனால் கடைசியில் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கனால எனக்கு பிரச்சனைகள் வந்துச்சுன்னா மேஷம் அங்கே ஃபஸ்ட்டு இருக்குங்க. இந்த ராசியை பொறுத்தவரையும் ஆகாதவங்க பக்கத்து நபர்கள். அது நிறைய இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் அப்படியே போயிட்டே இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல. என்னோடய பணத்தை கண் கூட தெரியுது இன்னொருத்தங்க சாப்பிட்றாங்கன்னு, என்னால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். நான் நினச்சதை நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வருந்தாத நாட்களே கிடையாது. இன்னைக்கு என்னங்க, இன்னைக்கு கூட மற்றவங்களுக்கு கருணை காட்டுறீங்க, மற்றவங்க என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்க. உங்களை தூக்கி விடுறதுக்கு, உங்களை உயர்த்தி விடுறதுக்கு இது தான் வழி அப்படின்னு இதில் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலான்னு ஒரு வழி காமிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. வேதனைகளை காமிக்கிறதுக்கு மட்டும்தான் நிறையா பேர் இருக்காங்க. நம்ம இன்னைக்கு பார்த்த ஒரு ஜாதகம், அவங்க பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் இதே மாதிரி மேஷராசி, ஆனால் அவங்க லக்னம் பார்த்திங்கன்னா வேறு லக்னம். உங்களுக்கு வழி காமிக்கிறதுக்கு வாழ்க்கையில் யாருமே இல்லைங்க. தவறான வழிகள் தான் நிறையா தெரியுது. ஆல்ரெடி இந்த விஷயத்தெல்லாமே இந்த டைமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு தசா புத்திகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் பிரசன்னம் அப்படிங்கிறது நெகட்டிவாக விழுந்திருக்கு. ஏன்னா தசா புத்தி நல்லா இருக்குது, பிரசன்னம் நெகட்டிவாக விழுந்திருக்கு, என்ன இதில் இருக்குது அப்படின்னு யோசித்து பார்த்து அவங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த பேட் டைமில் வாங்கின கடன் இன்னைக்கு நல்ல தசா புத்தி வந்தாலுமே அந்த கடனை கட்டுறதுக்கு மட்டும்தான் அந்த பணம் உதவுது. என்னால் இன்னைக்கு நல்ல தசா புத்தி வருது, பணம் வருது, பொருளாதாரம் வருது, அந்த அன்னைக்கு அந்த கெட்ட காலத்தில் ஏற்படுத்தின கடனை என்னால் இன்னும் அடிக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. இந்த கெட்ட காலத்தில் கடன் வருதுன்னு ஆல்ரெடி நம்ம அவங்களுக்கு 2023 சொல்லியிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, உங்கள் ராசி தான் அப்போ என்ன எல்லாரையும் நம்புகிறோம், அவங்களாம் இப்படி பண்ண மாட்டாங்க, என் கூடயே ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி நடந்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஆயிடுச்சு. என்றைக்குமே பார்த்திங்கன்னா மேஷத்தை பொறுத்தவரையும் அடுத்தவங்களை நம்பிடாதீங்க. தயவுசெய்து நம்பினீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக ஏராளமாக இருக்கும். ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். மேஷத்தை பொறுத்தவரையும்
இந்த செவ்வாய்ங்கிறது மாத கிரக கோள். அப்போ சட 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 சடன்னு பலன் மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு மாதிரி வந்து வேண்டான்னு முடிவெடுப்பீங்க, நாளைக்கு சரின்னு ஒரு விஷயத்த முடிவெடுத்துருவீங்க. இந்த மாதிரி ராசிநாதன் மாத கிரகமாக வர்றதுனால நம்ம சொல்லும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரி அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள் தான் போய் மாறி அவங்களுக்கு தசா புத்தி அந்த டைமில் மாறிச்சு. நம்ம சொல்லியிருந்தோம் மாறப்போகுது, நம்ம சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, பார்த்து கவனமாக இருங்கன்னு. இன்றைக்கி பணம் வருது, ஆனால் கடனை கட்டுறாங்க. இன்றைக்கி அவர் ராஜாவாக தான் இருக்கார், 20 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்காரு, இருந்தாலும் அந்த கடனோட வாழ்ந்துட்டுருக்காரு. இன்றைக்கி இந்த மாதிரி தான் மேஷத்தை பொறுத்த வரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. இதெல்லாமே கெத்து சொல்லக்கூடிய ராசி, கெத்து காமிக்கக்கூடிய ராசி. இன்றைக்கி கெத்து காமிச்சு என்ன பண்ணுறது, பணம் வேணுமல்ல அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்கீங்க. ஹெல்ப்பிங் பண்ணதுனால பாதிப்பு, குழந்தைய வச்சுக்கிட்டு இன்றைக்கி கல்யாணம் பண்ண முடியாமல் தடுமாறுறீங்க. என்னென்னவோ விஷயம் நடந்துருச்சுங்க மேஷத்தை பொறுத்தவரையும். இதுதான் அப்படின்னு ஒரு காரணம் இல்லை. செட்டில் ஆக வேண்டிய வயசில் இன்றைக்கி ஓடிட்டுருக்கீங்க. உங்கள் ஏஜிலேருந்து வந்தவங்க இன்றைக்கி அதுவுமே இந்த மிதுனம் கன்னியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவுமே லக்னம் ராசியாக வந்துருச்சுன்னா எல்லாம் இருக்குது, புத்தி இருக்குது, எல்லாமே இருக்குது, பயன்படவே இல்லை. மனசில் பட்டதை வெகுளியத்தனமாக பேசியே இன்றைக்கி பல பாதிப்புகள். இந்த சூழ்நிலையில் இந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், பலமான கிரகங்கள்லாம் என்ன பண்ணுது? ஏன்னா மேஷத்தை பொறுத்தவரையும் 10ல் சூரியன் திக்பலம் பெறது ஒரு யோகங்க. அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் நிச்சயமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ராசியை பொறுத்தவரை இப்போ நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரம் தான், அதை மறந்துடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இந்த கோச்சாரத்தை அப்படியே கொண்டு போய் பிறந்த கால ஜாதகத்தில் பார்த்துட்டோம்னா அது வேஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அங்கே கிரகம் இருந்தால் அது 20 to 30% மட்டும்தான் வேலை செய்கிறதுக்கு காத்துட்ருக்கு. முதல்ல பிறந்த கால ஜாதகம், அதுதான் என்ன நடக்கலாம், என்ன நடக்கக்கூடாது, எந்தெந்த விஷயங்களை நோக்கி போகலாம், எந்த விஷயங்களை நோக்கி போகக்கூடாது, எதை சார்ந்து நம்ம இருக்கலாம், எதை சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது, யாரெல்லாம் நம்ம நம்பலாம், யாரெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எந்த நேரம் உயர்வுக்கு வருவோம், எந்த நேரம் தாழ்வுக்கு கீழே போவோம், எந்த நேரம் நம்ம பிஸ்னஸை நல்லா பண்ணணும், எந்த நேரம் பிஸ்னஸை ஸ்லோ பண்ணணும், எப்பெல்லாம் நல்லா செலவு பண்ணலாம், எப்பெல்லாம் சேமிக்கலாம், இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு கிளியர் ஃபோட்டோகிராஃபி மாதிரி பதில் சொல்கிறதுக்கு காத்துட்ருக்கு. ராசிக்கு 10ல் சூரியன் திக்பலமாக இருக்கிறதுனால இந்த வருடம் ரொம்ப வருஷமாக நான் எக்ஸாம் எழுதி கடுமையாக போராடிட்டு இருக்கேன். எனக்கே என் மேலே நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப லெஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் பாருங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறோம். இந்த மாதிரி தான் பேசுவாங்க இன்றைக்கி மேஷத்தை பொறுத்த வரையும், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். எனக்கே என் மேலே கான்ஃபிடென்ட் போயிடுச்சுங்க, நான் ரொம்ப வெறுமையாக இருக்கேன், முருகன் என்னை கைவிட்டு தராட்டிருக்குது அப்படிங்கிற சில சமயம் உங்கள் மனசுக்குள்ளாரையும் அந்த மாதிரி ஹோப்லெஸ் அப்படிங்கிறது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். அதுவுமே சித்திரை நட்சத்திரத்தில் இருந்தது பார்த்திங்கன்னா செவ்வா, அன்றைக்கெலாம் லக்னத்தை பார்க்கும், ராசியை பார்க்கும், அப்படி ஒரு விரத்தி தன்மைங்க. இதுக்கு முன்னாடி நான் இருந்ததே இல்லை. அவ்வளோ ஒரு பெரிய பேச்சாற்றல், நகைச்சுவை தன்மை. மேஷ லக்னமே நம்ம சொல்லலாம் காரமானவங்க, கோபமானவங்க, நிஜத்தில் ரொம்ப குழந்தைத்தனமானவங்க. ராசிநாதன் ராசியை பார்த்துட்டா எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலுமே ஜெயிச்சு கொண்டு வந்து நின்றுடுவாங்க. நீ உனக்கு தெரியாதுன்னு சொல்லி பாருங்கள் மேஷத்தை, விடிய விடிய தூங்காமல் அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பு இந்த அளவுக்கு யாருமே வர முடியாது. இந்த காதல்னு எடுத்துக்கோங்க, இந்த மேஷத்தை மாதிரி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு இந்த காதல் விஷயத்தில் போராடுவாங்க. நிறைய நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம், நிறைய பேரை நம்ம கேட்டிருக்கோம், எப்படிங்க இந்த திருமண வாழ்க்கையை ஓட்டுறீங்க, ஆப்போசிட் ஜாதகம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. என்ன மேடம் பண்ணுறது, கடவுள் நம்மக்கிட்ட முடியும் தான் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு, நம்ம ஓட்ட முடிகிற வரை ஓட்டலாம் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் மேஷத்தை பொறுத்தவரை. இப்போ நிறைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் ஃபேஸ் பண்ணக்கூடிய ராசி, அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாத ராசி. ஏன்னா அது கௌரவத்திற்காக வாழக்கூடிய ராசி. இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேஷத்தை பொறுத்தவரை சால்வ் ஆகும். 2வது அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை, இன்னும் சொன்ன மாதிரி தான். எனக்கு என்ன பண்ணணும் தெரியும், இந்த வருஷம் கண்டிப்பாக எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து நான் அச்சீவ் பண்ணியே அதான் என்னுடைய டார்கெட்டு. நான் தூங்காமல் அதுக்கு எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். நிச்சயமாக இது ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். இந்த நேரம்லாம் ரொம்ப வெறி வருங்க. இந்த சூரிய நட்சத்திரத்துலேயும் இந்த செவ்வாய் நட்சத்திரத்துலேயும் இந்த சந்திரனோட காம்பினேஷன் வரும்போது அதோட எண்ணம், அதை நினச்சே நீங்கள் வருத்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணங்கள் அதிகமாக தூண்டிவிடும். எப்போவுமே எண்ணங்கள் எப்போ செயல்படும், இன்றைக்கி ஒரு மாதிரி நினைக்கிறீங்க, நாளைக்கு ஒரு மாதிரி நினைக்கிறீங்க, நாளான்னைக்கு ஒரு மாதிரி நினைக்கிறீங்க. இது எல்லாத்துக்குமே சந்திரனுடைய நட்சத்திரம் தான் சப்போர்ட் பண்ணும். இப்போ இன்றைக்கி ஒரு நட்சத்திரத்தை பயணிக்கும் போது அதே விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக எண்ணங்கள் அப்படியே இருக்கா, அப்படியே தான் இருக்கும். இதுவுமே இந்த உங்களோட இந்த நேரத்தில் வந்தபோது அதுவே அஷ்டம சனியோ இல்லை ஜென்ம கேது மாதிரி இருந்துட்டா வச்சுக்கோங்க. போதும் நான் எதுவும் சிம்மம் மேஷம், நீங்கள் ராசி வந்து பார்த்திங்கன்னா மேஷமாக இருந்து லக்னம் சிம்மமாக இருந்துட்டா இன்றைக்கி மேலே வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான். இப்போ இனி வரக்கூடிய காலங்கள் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட உறவுகள் பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையுங்க. காம்ப்ரமைஸ் என்னால் ஆகவே முடியலைங்க, ஏதாவது பண்ணி தக்க வச்சு போராடுறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன்.
கிட்டத்தட்ட என்னுடைய மனைவியை குழந்தைய பார்த்து பல நாட்கள் ஆச்சு. வருந்தாத ஆட்களே இல்லை. நீங்கள் எப்பேற்பட்ட தசை புத்தி நடந்தாலும் சரிங்க. இன்றைக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் தன்னுடைய கொடுமையாக பார்வையை 6ஆம் இடத்த, இந்த மேஷராசியை பொறுத்தவரையும் 6ஆம் இடத்த, இதுக்கு முன்னாடி வக்ரம் அடைஞ்சிருந்தார் பரவாயில்ல, இந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பார்க்கக்கூடிய பார்வைகள் எல்லாமே இதுக்கு மேலே வாழ்க்கையோடைய தராதரம் கீழே போயிருமோ, ஒரு நாட்களும் அதை நினச்சி பயப்படுற மாதிரி சுச்சுவேஷன். அது எல்லாமே இனி மாறப்போகுது. அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை, அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்புடைய இருக்கக்கூடிய நபர்கள், ஏதாவது பண்ணி நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், அரசியலில் நான் பேரும் புகழும் எடுக்கணும், கௌரவம் எடுக்கணும், கோயில் ட்ரஸ்ட் பணியில் இருக்கேன், அதில் ஒரு நல்ல ஒரு பெயருடன் கூடிய வருமானம் எனக்கு கிடைக்கணும், நான் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறேன், என்னுடைய கர்மா வெளியேறத கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறேன், இது எல்லாமே நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறேன், இனியுமே எனக்கு வளர்ச்சிகள் வர்றதுக்கு காத்துட்ருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எது பேசினாலும் பேசாட்டி தொழிலை பற்றி பேசி ஆகணும். மேஷத்தை பொறுத்தவரை தொழில் நல்லா இருந்தால் அப்படியே ஒரு டிக் போட்டுருங்க. இன்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிடலாம், தைரியமாக சொல்லலாம். உங்களுடைய டஃப்பான டைம் கடந்துருச்சு, நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது மேஷத்தை பொறுத்தவரை வீக்காக இருக்குது. எல்லாத்துக்கும் நான் சம்பளம் கொடுத்துட்ருக்கேன், இனிமேல் அந்த பொசிஷன்லேருந்து என்னால் இறங்க முடியல, நிறைய கடன் வாங்குறேன் மேடம், என்ன மேடம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த நேரம் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக சொசைட்டியில் உங்களுடைய பெயரை தலை நிமிர்த்தக்கூடிய விஷயங்கள் தான் இனி வரக்கூடிய காலங்களில் நடக்க போகுது. ஸோ மேஷத்தை பொறுத்தவரையும் இந்த 4 கிரக சேர்க்கைகள் ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சாரம் தான். நம்ம முன்ன சொன்ன மாதிரி பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்தை, ஒரு சொல்யூஷனை சொல்ல போகிறது காத்துட்ருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.